வெல்கம் பேக் டு ஆல். இருக்க பேரஃபார்மான கருணை நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டையும் அக்வாரியத்தையும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன செடியை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அல்லி செடி தான். அல்லி செடியில் நம்ம ஒரு 3 கலர் எடுத்துருக்குறோம். பீச் கலர், எல்லோ கலர், ரெட் கலர். இதை பற்றி ஒரு முழு வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லி செடி வாங்கும்போது இதை மட்டும் மறக்காதீங்க. அல்லி செடி வாங்க போகிறீங்களா? எந்த செடியை பார்த்தாலும் அப்படியே தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு செடியோடைய இலையை பாருங்கள். இலை நல்லா பச்சையாக விரிஞ்சு காய்ஞ்சி போகாமல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேர் பகுதி நல்லா பாருங்கள். வேர் அழுகி இருக்கக்கூடாது. செடி மண்ணில் நல்லா பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி பிளான்ட்டாக பார்த்து எடுக்கணும். நர்சரியில் வாங்குறப்ப புதுசாக ஏதாச்சும் துளிர் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது பிளான்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் மொட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சதுமே பூ பூக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 or 4 டேஸ்லேயே நல்லாவே பூ பூக்கும். அதனால் மொக்கு இருக்கிறதா பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா, பச்சை இலை, நல்ல வேர், புதுசாக துளிர் விடுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல செடின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நெக்ஸ்ட்டு அல்லி செடியை எப்படி நம்ம நடவு செய்யணும்? அல்லி செடி இப்போ நம்ம பார்த்து நல்ல செடியாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதை எப்படி நடவு செய்யணும்னா, ஒன்று பாண்டில் வைக்க போகிறோமா, அடுத்தது டப்பில் வைக்க போகிறோமா சொல்லிட்டு அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இதை டப்புலேயே வளர்க்கலாம். நானுமே டப்பில் தான் வளர்க்குறேன். அதுவும் மொட்டை மாடியில் தான் வளர்க்குறேன். நான் மொட்டை மாடியில் வைக்கிறதுனால சின்ன சின்ன டப்பாவும் ஒரு 6 inch பாட்டு அதையும் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடியில் என்ன போடணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாட்டு சாணம் உரம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு மேலே நம்மளுடைய ஏரியில் கிடைக்கும் களிமண், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது செம்மண் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மண்ணில் ஏதாச்சும் ஒரு மண்ணு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அப்புறம் தான் கார்டன் சைட்லேயே நம்ம யூஸ் பண்ணணும். இதில் கொக்கோ பீட்டில் எதுவும் போட தேவையில்ல. இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே போனதுமே அந்த மண் ரொம்ப சாஃப்டாகிடும். செடியை நடும்போது மெயின் பார்த்திங்கன்னா, ஃபுல் செடியை நம்ம நட்டுறக்கூடாது. ஏன்னா அதோடைய துளிர் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். வேர் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நட்டால் மட்டும்தான் பிளான்ட் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். நீங்கள் நட்ட உடனே பூ பூக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதது அது பெரிய முட்டாள்தனம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவே மொட்டோடு வாங்கிட்டு வந்தோம்னா வேணும்னா ஒரு 1 week பூ பூத்துரும். அதை விட்டுட்டு நீங்கள் மொட்டு இல்லாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பூ பூக்கிறது கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். ஏன்னா அது வேர் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் மொட்டு வச்சு பூவே பூக்கும். அல்லி செடிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயில் நிறைய தேவைப்படும். நம்ம இதை இன்டோர்லலாம் வளர்க்க முடியாது. வேணும்னா செமி ஷேடான இடத்துல வேணால் வளர்க்கலாம். அப்படி வளர்த்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் இருக்கும். அதுவே நல்லா வெயிலில் இருந்துச்சுன்னா நல்லாவே க்ரோத் இருக்கும். அல்லி செடி நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். எடுத்த உடனே ஃபுல் தண்ணியை ஏற்றிடக்கூடாது. இந்த அல்லி செடியை பொறுத்த வரைக்கும் சன்லைட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தண்ணியுமே ரொம்ப முக்கியம். தண்ணி எப்பயுமே குறையாமல் பார்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நடும்போதுன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் அந்த பிளான்ட்டோடைய இலை மிதக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஃபுல்லாக வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அல்லி செடியை நர்சரியிலேருந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த அல்லி செடியை எப்படி நம்ம நடவு செஞ்சோன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோடைய பராமரிப்பு முறை. அல்லி செடியில் என்னடா பராமரிப்புன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இதில் தான் பராமரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம மட்டும் செடியை வாங்கிட்டு தண்ணியில் நட்டுட்டோம், இதுக்கப்புறம் தானாக வளர்ந்துடும் நினச்சா நம்மளை விட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா அல்லி செடியை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு பராமரிப்பு ரொம்ப அவசியம். அல்லி செடியை பார்த்திங்கன்னா தண்ணியில் வளர்கிற செடி. அதனால் பார்த்திங்கன்னா தொட்டியில் எப்பயுமே தண்ணி குறையாமல் பார்த்துக்கணும். நேற்று தானே தண்ணி ஊற்றிட்டோம், நீங்கள் நம்ம ஊற்ற தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. தண்ணி எப்பப்போலாம் குறையுதோ நீங்கள் அப்பப்போலாம் தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி சீக்கிரமாக ஆவியாகி போகாது. நம்ம பண்ருட்டில் பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் தண்ணியும் சீக்கிரமாக ஆவியாகிடும். அதனால் டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணலைன்னா நம்ம செடி காஞ்சி போயிடும். அல்லி செடிக்கு நிறைய சூரிய ஒளி தேவைப்படும். அதனால் அதிகமாக வெயில் இருக்க இடமும் பார்த்து வைக்காதீங்க. கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதோட இலையில அப்பப்போ செக் பண்ணிக்கிங்க, ஏதாவது பூச்சி தாக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம பார்த்தோம்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை விட்டோம்னா கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு நிறைய சேதாரம் தான் வரும். செடி நல்லா வளரணும்னா கண்டிப்பாக அதுக்கு உரம் போடணும். உரம்ன்றது நம்ம ஆல்ரெடி நடும்போதே கொஞ்சம் போட்டிருப்போம். அது இல்லாமல் டிஏபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 இது மட்டும் மணி மாதிரி இருக்கும். அதை டிஷ்யூ பேப்பரில் வச்சு
வேருக்கு வேரில் வைக்கக்கூடாது, வேருக்கு கொஞ்சம் எடையை வைங்க. ஆனால் இப்போ வைக்கக்கூடாது, அதனால வந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ வச்சோம்னா செடி உடனே அழுகி போயிடும். நீங்கள் வாட்டர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளான்ட் எடுத்து வளர்த்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து ஃபிஷ்ஷு விட்டே ஆகணும். நம்ம எதுக்காக ஃபிஷ்ஷை விடணும்னு பார்த்தீங்கன்னா, கொசு வந்து கண்டிப்பாக அந்த தண்ணியில் வந்து எக் வைக்கும். அந்த எக்கை வந்து சாப்பிட்றதுக்கும் அதோடய லார்வாவை சாப்பிட்றதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஃபிஷ்ஷு வச்சுருந்தா மட்டும்தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். இல்லாட்டி நம்ம வீடு ஃபுல்லாக கொசு தான் வரும். கொசு வந்துச்சுன்னா நிறைய டிசீஸ் வரும். அதனால் நீங்கள் அல்லி பிளான்ட்டோ இல்லை வாட்டர் பிளான்ட் எது வச்சுருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு சில கப்பி வெரைட்டிஸு, மாலிஸு, இந்த மாதிரி மாலி கூட வேண்டாம், மாலி செடியை வந்து கடிக்கும். கப்பி வெரைட்டிஸ் வந்து வளர்க்கலாம். கப்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிச்சிலேட் வெரைட்டிஸ் எதுவும் வைக்காதீங்க, ஏன்னா அது வந்து பள்ளம் பிரிக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில கப்பி வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் வந்து நான் இப்போ அந்த பாண்டில் எடுத்து விட்டேன். டப்பில் தான் செட் பண்ணேன். இதுவுமே மொட்டை மாடியில் தான். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பி தான், மெட்டல் பிளாக்கு. இது மெயின் நான் எதுக்காக விடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசுவோடைய முட்டையும் கொசுவோடைய லார்வாவையும் சாப்பிடுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் விடுறேன். இதில் வர குட்டிங்களை கூட நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட், இந்த செடியோடைய விலை இது வந்து எங்கே கிடைக்கும்? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நியர்பையில் இருக்க நர்சரியில் கேட்டு பாருங்கள், இல்லை அக்வாரியம் ஷாப் வச்சுருப்பாங்களா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். இவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து இந்த பிளான்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயா ஏரியில் இருக்க குளத்தில் இருக்குன்னு யாரும் தண்ணியிலலாம் இறங்காதீங்க. ஏன்னா அல்லி தாமரை இருக்கிற இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். இதோடைய விலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேட் வரும். மினியேச்சர் அல்லிக்கு ஒரு ரேட் வரும். நான் வாங்கிட்டு வந்த அல்லி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 தான் வந்துச்சு. நம்ம அடுத்தது இதேமாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.